செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னா எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் வாங்க. உங்களுக்கு தினமும் கதை கேட்குறது பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டோலப்பூர் நாட்டோட அரசர் ஒரு போட்டி அறிவிக்கிறாரு. அரண்மனை கதவுகளை யார் கைகளால் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டோட ஒரு பகுதி பரிசை வழங்கப்படும் சொல்லிட்டு, அதே சமயம் யார் அதில் தோற்கிறாங்களோ அவங்களோட கைகள் துண்டிக்கப்படும் அறிவிக்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த ஊரில் உள்ள மக்கள் யாருக்குமே அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு மனசு வரவே இல்லை, ஒருத்தரை தவிர. சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை பயமுறுத்துறாங்க. ஒருவேளை நீ இந்த போட்டியில் தோத்துட்டேன்னா உன்னோட கைகள் பேரும் உன்னோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு பீம் சொல்கிறான், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் அந்த நாட்டோட அரசர் தான், ஆனால் தோத்துட்டா என்னோட கைகள் தானே போகும், என்னோட உயிர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கதவுகளை திறக்கிறதுக்காக அங்கே போகிறான். அங்கே போனோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன் அப்படின்னா பீம் லேசாக கை வச்சதும் அந்த கதவுகள் எல்லாமே திறக்குது. அரசர் இந்திரவர்மா தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு போட்டியை நடத்தியிருக்காரு. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நிறைய வாய்ப்புகள் வருது, ஆனால் தோற்றுருவோமோங்கிற பயத்திலேயே அதை ட்ரை பண்ணாமலே விட்டுருவோம். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஒரு வேளை தோத்துட்டா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், ஆனால் ஜெயிச்சிட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.